திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய திருவருட்பா 6ஆம் திருமுறையில் உள்ள பரசிவ வணக்கம் பகுதியின் பாடல்களுக்கான எளிய விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. முதல் பாடல். எல்லாம் செயல்கூடும். எல்லாம் செயல்கூடும் எனானை அம்பலத்தே. எல்லாம்பல் லாந்தனையே ஏத்து. விளக்கம். சிதம்பரம் பொதுச்சபையில் அம்பலத்தில் எழுந்தருளியிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனைப் புகழ்ந்து வணங்குங்கள். அவ்வாறு வணங்கினால் உலகில் உங்களால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை, எல்லாச் செயல்களும் கைகூடும் என்பது உறுதி. இது இறைவனின் மீது ஆணையிட்டுச் சொல்லப்படும் உண்மை. 2. இரண்டாம் பாடல். இன்று வருமோ நாளைக்கே வருமோ. இன்று வரு மோநாளைக்கே வருமோ அல்லதுமர். ரென்று மோரியேன் எங்கோவே துன்றுமல. வெம்மாயே அற்று வெளிக்குள் வெளிகடந்து. சும்மா இருக்கும் சுகம். விளக்கம். அடர்த்தியான மும்மலங்களும் ஆணவம், கன்மம், மாயை, கொடிய மாயை வினைகளும் நீங்கி ஆன்ம வெளியை கடந்து பரவெளியில் ஒன்றி சும்மா இருக்கும் அந்த பேரின்ப நிலை எனக்கு எப்போது கிட்டும்? அது இன்றே வருமா, நாளை வருமா அல்லது வேறு எப்போது வரும் என்று அறியாமல் தவிக்கிறேன் இறைவா. 3. மூன்றாம் பாடல். திருவிளங்க சிவயோக. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்கச். விளக்கம். செல்வம் பெருகவும் சிவயோகத்தில் எல்லா சித்திகளும் கைகூடவும் சிவஞானத்தின் உண்மை நிலை விளங்கவும் சிவானுபவம் பெறவும் தில்லையம்பலத்தே திருநடனம் புரியும் ஒளியே. எனது உருவம், உயிர், உணர்வு ஆகியவை விளக்கம் பெறவும் உலகம் உய்ய அருள் புரியும் தாயான சிவகாமியம்மையுடன் பொதுச்சபையில் வீற்றிருக்கும் செழுஞ்சுடரே, நீயே அருள் தருவாயாக. 4. நான்காம் பாடல். அன்பெனும் பிடியுள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. அன்பெனும் குடில்புகும் அரசே. அன்பெனும் வலைக்குட்படுபரம் பொருளே. அன்பெனும் கரத்தமர் அமுதே. அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. அன்பெனும் உயிர்வொளிர் அறிவே. அன்பெனும் அணுவுள் லமைந்தவே ரொளியே. அன்பொரு வாம்பர சிவமே. விளக்கம். இறைவன் எத்தகையவன் என்பதை வள்ளலார் அன்பு ஒன்றின் மூலமே விளக்கிக் கூறுகிறார். மலை போன்ற பிரம்மாண்டமான இறைவன் உண்மையான அன்பு என்ற பிடிக்குள் சிக்கிக் கொள்வான். அரசனான அவன் எளியவனின் அன்பு என்ற குடிசைக்குள் தேடி வருவான். எவராலும் பிடிக்க முடியாத பரம்பொருள் அ